ஹொரர் மூவி மாதிரி எல்லாரும் அப்படியே ரொம்ப சீரியஸாக இதாக இருந்தீங்க. அதே போல் என்னுடைய பொறுப்பு சார் சொன்ன மாதிரி சார் அழகாக வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு நிறுவனம், ஏன்னா இப்போ நாஃபின்ஸ்லேருந்து நிறையா பண்ணுறாங்க. நாஃபின்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக மக்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வந்து திரும்ப கலெக்ட் பண்ணுறாங்க. அதே இந்த இனோவேட்டிவாக எப்படி எப்படியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க நினச்சா இப்போ அவங்கள மாதிரி அந்தந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாஃப் போட்டு இது பண்ணலாம். ஆனால் ஏன் வந்து தொண்டு நிறுவனத்தை சார்ந்து இந்த ஒரு முயற்சியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, சாரே வந்து காலைல பேசும்போது சொன்னார் இல்லையா, தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ்லேருந்து போகிற ஒரு ஸ்டாஃபோட தொடர்பு மக்கள்கிட்ட வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய பார்வையுமே வந்து எல்லாம் கலந்த பார்வையாக இருக்கும் இல்லையா. நீங்கள் போகும்போது அவங்க அரிசி புடைச்சா அரிசியை பொறுக்கிறது, அது இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்பான்டேனியஸாகவே நீங்கள் வந்து பெண்கள் போய் பெண்கள் மத்தியில் உட்காந்து பேசும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதில் கலந்துருவீங்க. சில நேரம் புறணி வரைக்கும் கூட போகும். அந்த அக்கா அப்படி இருக்குது, இந்த அக்கா அப்படி இருக்குது, அந்த அம்மா அப்படி செய்கிறாங்க, இந்த அம்மா அப்படி செய்கிறாங்க, இந்த நாட்டில் அப்படி நடக்குது, இந்த எல்லாத்தையுமே பேசுவீங்க இல்லையா. அதே போல் வந்து